அனைவருக்கும் வணக்கம். இது எங்கள் வீட்டில் இருக்கிற மதுரை மல்லி பிளான்ட்டு. இது வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நான் எங்கள் ஊர் நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நார்மல் மல்லியை விட கொஞ்சம் காம்பு நீளமாக இருக்கும். மொட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப மணமாகவும் இருக்கும். நம்ம நெருக்கமாக கெட்டி வச்சோன்னா குண்டு மல்லிப்பூ மாதிரியே இருக்கும். நார்மலாக இந்த சம்மருக்கு எல்லா மல்லி வெரைட்டியுமே நல்லா பூக்க தொடங்கிடும். ஸோ நம்ம உரம் கொடுக்கும்போது இன்னும் அதிகமாகவே பூக்கும். இப்போ நான் வந்து சம்மருக்கு நார்மலாக நம்ம ரொம்ப ஹீட் உள்ள உரம் கொடுக்கக்கூடாது. இந்த மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம் இதெல்லாம் நம்ம இந்த சம்மர் டைமில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்டு நான் இயற்கையாக வந்து மோஸ்ட்லி நம்ம கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். டிஏபி கூட நான் 15 டேஸ் ஒன்ஸ் வந்து இப்போ கொடுக்குறது கிடையாது. மந்த்லி ஒன்ஸு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். அண்டு நம்ம அரிசி கழுவின தண்ணி, அப்புறம் நம்ம உள்ளித்தோல் இதெல்லாம் ஊற வச்சது, வாழைப்பழ தோல் ஊற வச்சது இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். செடியெல்லாம் ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சில டைமில் வந்து முருங்கைக்கீரை இதெல்லாம் கிடச்சிதுன்னா நம்ம அரைச்சி அது கூட ஒரு டைம் வந்து நம்ம வாட்டர் கூட ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கலாம். சம்மர் டைமில் நம்ம இயற்கையான முறையில் ஃபாலோ பண்ணுறது செடிக்கு ரொம்ப நல்லது. செடி ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும். செயற்கையான உரம் நம்ம கொடுக்கும்போது செடி வந்து காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆர்கானிக் மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அப்புறம் கடுகு புண்ணாக்கு கிடச்சா அது ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். நம்ம நார்மல் புண்ணாக்கு கரைசலை விட இந்த கடுகு புண்ணாக்கு வந்து பல மடங்கு மொட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உரம். நம்ம அது கிடச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அமேசான்லலாம் இருக்குது. கொஞ்சம் சீப்பான ரேட்டுக்கு இருக்கிறத பார்த்து ட்ரை பண்ணி வாங்குங்க. சம்மர் டைமில் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் சில செடிகளில் இருந்துச்சுன்னா நம்ம வேப்பம் இலையை வந்து அரைச்சி நம்ம அதை தண்ணி கூட நம்ம நார்மலாக ஊற்றும் போது மேலே தெளித்து விடலாம். ஸோ இதை வந்து நம்ம அப்பப்போ பண்ணோன்னா இந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் கூட நமக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த சம்மர் டைமில் இந்த இயற்கையான வழியை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். செடி வந்து நல்லா பச்சை பசேல் இருக்கும். நன்றி.